ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் வசூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷான ஒயிட் வெஜ் குருமா தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கை தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பட்டாணியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. இதோட கொஞ்சம் கேரட் துண்டுகளையும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காலிஃப்ளவரும் சேர்த்துக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்து இதை நம்ம செய்யலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஒரு 4 to 5 விசில் எடுத்து வச்சோம்னாக்கா இது நல்லா வெந்துடுங்க. இப்போ இது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியை சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெஜ் குருமாவுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறேங்க. நான் 1/2 முடி அளவுக்கு தேங்காவை துருவி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குறேன். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 10 பல் அளவுக்கு முந்திரி பருப்பு, ஒரு 4 to 5 பச்சை மிளகாவை சேர்த்துருக்குறேங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாவை சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் இல்லை, வெறும் மிளகாய் மட்டும்தான். அதனால் மிளகாய் நம்ம கூடவோ குறைச்சியோ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேங்க. நான் அடுப்பில் வானல் வச்சுருக்கிறேன். ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. சோம்பு, பட்டை, மராட்டி மொட்டு எல்லாம் சேர்த்துட்டு இப்போ நறுக்கி வச்சுருக்கிற ஒரு சின்ன 3 வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு இருக்குங்க, அதை பொடியாக நறுக்கி போட்டிருக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நான் எண்ணெயில் வதக்கி கொடுத்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் தட்டி வச்சுருக்கிறேங்க. அதையும் நம்ம சேர்த்து இது கூடயே வதக்கிக்குவோம். இதோட பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். அது வரைக்கும் வதக்கினா போதும். ரொம்ப கருக விடலாம் கூடாது. இப்போ ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த 2 தக்காளியும் பொடியாக நறுக்கி நான் இதோட சேர்த்து வதக்கிக்கிறேன். இது மேஷ் ஆகிறதுக்காக நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து இதை வதக்கி எடுத்துக்கிறேங்க. இப்போ வேக வச்சுருக்கிற அந்த காய்கறிகளை இதோட நம்ம சேர்த்து கலந்து கொடுத்துக்கணும். எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்து கொடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை இதில் நம்ம சேர்த்திக்கணுங்க. இதோட நம்ம சேர்த்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம சேர்த்துக்கணும். ரொம்ப திக்காக வேணும்னாக்கா திக்காக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் நம்ம விருப்பப்படி கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, பூரி, இடியாப்பம், ஆப்பம் இதுக்கெல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் தர்ஷன் வசூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம மூடி போட்டு கொஞ்சம் இதை கொதிக்க வைக்கணுங்க. இது நல்லா கொதிச்சிடுச்சு. கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது சப்பாத்தியும் குருமாவும் ரெடிங்க. பாய்.